சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. அன்புள்ள போதகரே நிகழ்ச்சியூடாக எல்லோரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர், உங்களை நேசிக்கிற தெய்வம், உங்களோட கூட இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்குன்றோ அங்கு விடுதலை என்று சொல்லி. ஆமென். அந்த விடுதலை நாயகன் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றியை தருவார். ஆமென். என்ன புயல் காற்றாலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இயேசு உங்களோட படகுல இருக்கிற நேரத்துல கண்டிப்பா அமைதியும் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும். ஆமென். நாங்க ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை தேடி ஓட தேவையில்லை. ஆமென். ஆசீர்வாதங்களுக்காக வாழையும் தேவையில்லை. நாங்க இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழணும். ஆமென். அவர் எங்களோட படகுல இருக்கும் பொழுது சந்தோஷம், சமாதானம், வெற்றி நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொல்லி நாங்க போன கிழமைகள்ல பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து. தொடர்ந்தும் இந்த கிழமைகளிலும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் நாங்க பார்க்க போகிறோம். இன்றைய நாள்ல நாங்க என்ன பார்க்க போகிறோம்? ரிவைவல் கம்ஸ் ஆஃப்டர் ரிபென்டன்ஸ். ஆமென். எழுப்புதல் வரும் மனம் திரும்புறதுக்கு பிறகு. மனம் திரும்புதல் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எழுப்புதலை காண முடியாது. அநேகர் இன்னைக்கு நாங்க உடனடியாக ஜெபித்த உடனே பதிலை எதிர்பார்க்கின்றோம், எழுப்புதலை எதிர்பார்க்கின்றோம். அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், நான் ஜெபித்தவுடன் மறுநாளே இல்லாவிட்டால் அந்த நாளிலேயே எங்களுக்கு ஒரு பதில் சீக்கிரமாய் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோமே தவிர, நாங்கள் அந்த பதிலை எதிர்பார்ப்பதற்கு முன்பதாக நாங்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டும், எது தேவனுடைய பார்வையிலே பிரியமாய் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்ன எனக்கு உணர்த்துகிறார் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அதனால தான் எங்களுக்குள்ள இந்த பயம், நாங்க ஜெபிக்கிற நேரத்துல எங்களோட ஜெபத்தை தேவன் கேட்கலையா, என் சத்தம் தேவனுக்கு கேட்கலையா, எனக்கு பதில் கொடுக்க மாட்டாரா, இந்த பிரச்சனை தேவனுடைய கண்களுக்கு தெரிகிறது இல்லையா என்ற கேள்விகளை கூட நாங்க எழுப்புகிறோம். ஏனென்று சொன்னா இந்த ஒரு காரியத்தை நாங்க மிஸ் பண்ணிடுறோம், செய்யாமல் விட்டுறோம். அது என்னது? ஆண்டவரோட குரலை கேட்காம, பரிசுத்த ஆவியானவரோட குரலை கேட்கும். அதுக்கு முதலாக நாங்க மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினா, மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய என்ன காரியம் அந்த இடத்துல நடைபெறுகிறது? தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாங்கள் விட்டு விலகி நாங்கள் மனம் திரும்புகிறோம் என்று சொல்லும் பொழுது, இவ்வளவு காலமாக நாங்கள் செய்து வந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி எங்களுடைய மனதை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்து, அப்பா நான் என்னை முழுமையாக உமக்கு அர்ப்பணிக்கிறேன், நான் மனம் திரும்புகிறேன், எனக்கு இந்த பாவ வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு ஒரு திருப்பம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைய தேவனுடைய பக்கத்துக்கு திரும்பி, ஆண்டவரே நான் உம்மிடத்துக்கு வருகிறேன் அப்பா, நீங்க என்னை இந்த நாள்ல இருந்து நடத்தி செல்லுங்கன்னு சொல்லி பாவங்களை அறிக்கை செய்கிற நேரத்துல கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை தருகிறார். ஹல்லேலூயா. நாங்க காரை ஓட்டிக்கிட்டு போற நேரத்துல ஒரு டைரக்ஷனை நோக்கி போப்போம். கர்த்தர் இல்லாத டைம்ல எல்லாம் எங்களுக்கு இந்த உலக டைரக்ஷன் இல்லைன்னா எங்களோட தேவைகள், டிசையர்ஸ், நான் எனக்கு என்ன வேணும், கிறிஸ்தவனாகிய நானும் நீங்களும் அதேபடி நாங்க வாழக்கூடாது. இயேசுக்கு முன்பு நாங்க எப்படி வாழ்ந்தோமோ அதே இயேசுக்கு பின்பு நாங்க வாழ முடியாது. நாங்க காரை ஓட்ட முடியாது. எங்களோட ரட்சிப்புக்கு முன்னால நாங்க போற பாதையில இயேசு எங்களை சந்தித்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை யூடர்ன் எடுக்க வைத்தார். எப்ப நாங்க பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிற நேரத்துல ஒரு யூடர்ன் நாங்க எடுக்கிறோம் இல்லையா? இந்த பக்கம் போன கார் இப்ப மற்ற பக்கம் போகுது. அதே மாதிரி இயேசுக்கு பின்பு நாங்க இருக்கும் பொழுது அந்த யூடர்னுக்கு காரணம் நாங்க மனம் திரும்பி இயேசுவோடு நடக்கிற வாழ்க்கை. ஆனா அதுக்கு முந்தி நாங்க எப்படி வாழ்ந்தோமோ அதுபடி நாங்க வாழக்கூடாது இல்லையா? சத்தத்தை கேட்டு ஆவியானவர் எங்களோட காரை ஓட்ட வைக்க வேணும். ஆமென். அவர் எங்களை கைட் பண்ணணும். எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நீங்களும் வந்திருந்தீங்க போல. நாங்க ஸ்ரீலங்கா தேசத்துல ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிற நேரத்துல டார்க்கா இருந்துச்சு இல்லையா? அதுல லைட்டே இல்லை அந்த இடத்துல. அவங்க வெட்டி ஜங்குள்ளுக்கால, மரத்துள்ளுக்கால, காட்டுள்ளுக்கால போய்கிட்டு இருக்காங்க.
எங்களுக்கு பார்த்தா இவங்க எங்கெங்களை கூட்டிட்டு போறாங்கன்னு இருந்துச்சு. ஏன் லைட் இல்லை. ஆனா இந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்த நபர் வந்து எக்ஸ்பர்ட், அந்த ஏரியாவை நல்லா கரைச்சி குடிச்சிருக்கார். அவருக்கு அந்த இருள் டார்க் அந்த சிச்சுவேஷன்லயே அவர் கார் ஓட்டிக்கிட்டு போனார். நாங்க நினைச்சோம் இந்த மனுஷன் இல்லாட்டி நாங்க இந்த எங்க போயிருப்போமான்னு சொல்லி. ஏன்னா அவர் எக்ஸ்பர்ட். அதே மாதிரி தான் ஆவியானவர் ஒரு எக்ஸ்பர்ட். எங்களோட வாழ்க்கையில அவர் கண்ட்ரோல் எடுத்தாருன்னு சொன்னா, அவர் எங்களை கைட் பண்ணாருன்னு சொன்னா, எவ்வளவு இருள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு பிரச்சனை நாங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் கைட், நல்ல கைடர், துணையாளர் கைடர்ன்னு சொல்லி வேதத்துல இங்கிலீஷ்ல இருக்குது. நாங்க வேதத்துல பார்த்தோம் என்று சொன்னா 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த இடத்துல நாங்க பாக்குறோம் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அவருக்காக அவர் பிரித்தெடுத்த ஜனங்கள், அவர்களை தாழ்த்தி, எங்களை தாழ்த்துறதை குறித்து தேவன் இந்த இடத்துல பேசுகிறார். அநேக நேரங்கள் நாங்க வேத வசனத்துல பார்க்கிறோம் 2 வகையான ஜெபங்களை கூட நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் வந்து நான் எல்லாத்துலயும் ஆண்டவரே நல்லா இருக்கிறேன், நான் இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார். இன்னொருத்தர், ஆண்டவரே நான் மகா பாவி, நான் ரொம்பவும் பாவம் செய்திருக்கேன், அடியனை நீங்க தான் கவனிக்கிறேன்னு சொல்லி அவர் ரொம்ப தன்னை தாழ்த்தி தன் ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். God resists the proud but gives grace to the humble. Amen. So இன்னைக்கு நாங்க எப்படிப்பட்ட ஜெபம் எங்கள் வாழ்க்கையில இருக்கிறது? எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோமா? அல்லது ஆண்டவரே நான் இது எல்லாத்தையும் அழகா செய்யறேன், உங்களுக்கு தைட்ஸ் நான் அழகா கொடுக்கறேன், நான் காணிக்க அழகா சபையில போடுறேன், நான் ஒழுங்கா சபைக்கு வந்துடுவேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் நான் சபைக்கு போவதுண்டு, என்னோட குடும்பத்துல எல்லாத்தையும் நான் அழகா செய்து முடிக்கிறேன், நான் எதுலையுமே ஒரு குறை வைக்காமல் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யும் ஒரு நபர், ஆனப்படினால நீங்க எனக்கு இந்த ஜெபத்துக்கு பதில் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோமா? அது எதை குறிக்கிறது? தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கிறதா? அது வந்து அந்த முதலாவது மேன் ஜெபிச்ச அவர் என்ன சொன்னார், நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் அதனால நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. ஆனா இவன் மனதுடைந்து உண்மையாகவே மனம் கசந்து, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன்ப்பா, இது யாருக்குமே தெரியாது, ஆனா நான் இப்படி ஒண்ணு செய்துட்டேன், எனக்கு இந்த பாவத்துல இருந்து மீள வர முடியாமல் இருக்கிறது, என்னால முடியல இதுல இருந்து வெளியில வாரத்துக்கு, ஆனா நீங்க தான்ப்பா எனக்குள்ள. சில நேரம் நீங்க பேசும் பொழுது உங்களாலேயே உணர முடியும், சம்டைம்ஸ் எங்களாலேயே உணர முடியும், எங்களுக்குள்ள ஒரு ப்ரௌட் இருக்கிறது, எங்களுக்குள்ள ஒரு மன மேட்டிமை இருக்கிறது, எங்களாலே உணர முடியுமா? தெரியுமா, நாங்க ஜெபிக்கிற நேரத்துல எங்களால உண்மையா ஜெபிக்க முடியாது. தேவ பிரசன்னத்தை நாங்க உணரணும்னு சொன்னா அந்த மன மேட்டிமை, அந்த ப்ரைடுன்னு சொல்ற அந்த காரியங்களுக்கு இருந்துச்சுன்னா எங்களோட ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? கடமைக்காக வடன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போயிடுவோம். அந்நிய பாஷை பேசலாம், ஏன் அந்த பெருமை இருந்தும் கூட மனுஷங்க அந்நிய பாஷை பேசலாம், சபைக்கு போகலாம், காணிக்க கொடுக்கலாம், அட்டெண்டன்ஸ் சர்ச்ல மார்க் பண்ணலாம். ஆனால் தேவ பிரசன்னத்தை, ஆவியானவருடைய அந்த தொடுதலை அவங்களால ஒரு நாளும் உணர முடியாது. ஏன்? the hardness of the heart stops the anointing of the Holy Spirit. அதுதான் நாங்க போன கிழமை சொன்னது போல, ஆவியானவரை நாங்க வந்து மனநோகப்படுத்தக்கூடாது. ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவ். அவர் வந்து பாவத்தை, அவர் பரிசுத்தர். அப்ப பாவம் இருக்கும் இடத்துல நாங்க மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஜெபங்கள் எப்படி பரலோகத்தை நோக்கி போகும்? ஏன்னா நாங்க இன்னொரு எபிசோட்ல நாங்க அதை குறித்து பார்ப்போம் வருகிற காலங்கள்ல, எப்படி எங்கள் ஜெபங்கள் இன்றைக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆவிக்குரிய போரில் என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு போர் அந்த இடத்துல காணப்படுகிறது, எதனாலே எங்கள் ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கின்றது, இதை குறித்து நாங்கள் வருகிற கிழமைகளிலே பார்ப்போம். ஆனால் தேவன் இந்த இடத்துல நாங்க பார்க்கலாம், ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். முகத்தை தேடுறேன்னு சொல்றீங்க, அது அநேகர் இன்றைக்கு தேவனுடைய கரத்தை தான் நாங்க தேடுறோம் இல்லையா? ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே அதை செய்யுங்க. அந்த முகத்தை தேடுறவன்னு சொல்றேன் தானே,
உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அவரோட முகத்தை பார்க்க சொல்றது எங்களை மறந்து அவரை பார்க்கணும், எங்களோட தேவைகளை மறந்து அவரை பார்க்கணும், எங்க பிரச்சனைகளை மறந்து அவரை பார்க்கணும். தாவீது ராஜா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவர் அவருடைய சூழ்நிலையை மறந்தார். அவர் ராஜா என்று சொல்லி கூட அவர் மறந்துட்டு அவருடைய வஸ்திரத்தை கலத்திட்டு அவர் ஆடினார். அது ஆபாசமான ஆட்டல் அல்ல, அவங்களோட உடம்புகளை நெளிச்சு கவர்ச்சிக்கான ஆடுற ஆட்டம் இல்லை, அது தேவனை பிரியப்படுத்துற ஹோலினஸ், டான்ஸ் ஆஃப் ஹோலினஸ். அதுதான் அவரோட முகத்தை பார்க்குற நேரம் நாங்க மனுஷங்களோட முகத்தை மறந்துடுவோம், ஏன் எங்களோட முகத்தை கூட நாங்க மறந்துடுவோம் இல்லையா. அப்படித்தான் அந்த முகம் எங்களை மறந்து ஆராதிப்பது, அந்த நேரத்துல நாங்கள் உடைக்கப்படுகிறோம். எந்த ஒரு மனுஷனும் தன்னை உடைத்து, ஆண்டவரே நான் இவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு விரியமில்லாத காரியங்களை நான் செய்கிறேன், ஆனாலும் எந்த மனம் கூட இதுக்கு விரும்புகிறது இல்லை. நிறைய நேரத்துல எங்களுக்கு தெரியும் நாங்க செய்யறது தவறு, ஆனாலும் நான் விரும்புகிறதே செய்யாமல் ஆண்டவரே விரும்பாததையே செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நாங்க கர்த்தரிடத்துல கதறி அழுது நாங்கள் அவரிடத்துல எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் சொல்லுகிறார் இந்த இடத்துல, நீ திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஜெபிக்கும் ஜெபம் உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, நீங்க போகும் இடமெல்லாம் நீங்க ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் உங்களை மன்னித்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி அவருடைய அநாதி சிநேகத்தினாலே உங்களை அவர் கட்டி அணைத்துக் கொள்ளுவார். இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தான் எங்களிடத்துல தேவை. அவர் சொல்றார், வேறொன்றும் அவர் உங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கல, உங்களை ஹம்பிள் பண்ணி உங்களை தாழ்த்தி உங்களோட வாழ்க்கைய அவருக்கு முழுமையாக கண்ட்ரோல் கொடுத்து, ஆவியானவரே என் வாழ்க்கைக்கு நீங்க வாங்கப்பா, என் முழு வாழ்க்கையும் உங்களோட கண்ட்ரோலுக்கு தாரேன். பாருங்க, ஒரு பெரிய கப்பல் ஒரு சிறிதான ஒரு சுக்கானத்தினூடாகத்தான் அந்த சிறிய ஒரு சில்லு தான் அதை வச்சு திருப்புவாங்க. அவ்வளவு பெரிய கப்பலை அந்த டோட்டல் கண்ட்ரோலும் அதுலதான் இருக்கும், அந்த ஸ்டீரிங் வீல்ல தான் இருக்கும். அந்த சின்ன ஒரு ஸ்டீரிங் வீல்ல தான் அந்த ஃபுல் கப்பல்ல கண்ட்ரோலும் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு எங்களோட ஃபுல் வாழ்க்கை, எங்களோட முழுமையான வாழ்க்கையும் தேவனுடைய கரத்துல கொடுக்கும் பொழுது அவர் அந்த எங்களோட அழகான இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய அவர் அழக கரை சேர்ப்பார். அவர் போக வேண்டிய டெஸ்டினிக்கு உங்களை அழைத்த அழைப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்களை அநேகர் அழைச்சிருப்பாங்க காரியங்களை செய்து கொள்வதற்கு, ஆனால் தேவன் உண்மையாகவே எங்களை அழைத்தவர். அந்த அழைத்த தேவன் ஒரு நாளும் எங்களை மறக்கவும் மாட்டார். அவர் வைத்த அந்த தரிசனத்தை அவர் விட்டு விலகவும் மாட்டார். ஆமென், ஆமென். நாங்க தான் சொல்ல போனா அவரை மறந்துடுறோம். நாங்க தான் அவருடைய விருப்பத்தை தேடாம அவருடைய கரத்தை மட்டும் பார்க்குறோம், அவருடைய முகத்தை தேடாம அவருடைய கரத்தை மட்டும் பார்க்குறோம். எங்களுக்கு கொஞ்சம் ஆகணும்னு, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாட மாட்டீங்களா, இல்லைன்னா சூழ்நிலைகள் கொஞ்சம் தாமதமாகிட்டுன்னு சொன்னாங்க. ஜெபம் நாங்கள் கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும், தப்பு இல்லை கேட்கறது, ஏன்னா நாங்கள் பிள்ளைகள். ஆனாலும் அதை தாமதிக்கிற நேரம் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏன் ஆண்டவரே உங்களை பார்த்துக்கிட்டு ஏன் இருக்கிறீங்க இல்லை சொல்லி நாங்கள் எதிர்பார்த்துருக்குறோம். ஆனால் அர்ப்பணிக்கிற மனுஷன் அப்படி இருக்க மாட்டான். அவன் எப்படி தெரியுமா இருப்பான், அவன் அந்த ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி என்னை காண்கிற தேவன் நல்ல தேவன் என்று சொல்லி அவன் அந்த எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பான். அதுதான் நீங்களும் செய்யணும், அதுதான் நானும் செய்யணும். எங்களை தாழ்த்தி அவருடைய விருப்பத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய பதிலுக்காய் காத்திருக்கும். சில நேரம் பதில் நோ என்று சொல்லுவார். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அப்ப சில நேரம் சில ஆட்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க, ஆண்டவர் நோ சொல்லிட்டாருன்னு சொல்லி. அப்ப டிசப்பாயிண்டட் ஆகிறவங்க நேரம் உங்களோட கதவை நீங்க சாத்தானுக்கு திறந்து கொடுக்குறேன்னு சொல்லி அர்த்தம். அதுதான் சொல்றாரு, sin is couching at your door. So பாவம் உங்கள் வாசற்படியிலே படுத்து கிடக்கிறது, அதை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். அதை நீங்கள் எப்படி மேற்கொள்வது? பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் ஒரு நாளும் பாவத்தை நாங்கள் மேற்கொள்ள முடியாது, பாவத்தை விட்டு விலகவே முடியாது. எங்களுடைய சுய பலத்தினால நீங்க வேணும்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு அதை கட்டுப்படுத்தி வைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும், ஏதோ நான் செய்து விட்டேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே தோணும்.
ஆனால் அது ஒரு சில காலங்களுக்கு மாத்திரம்தான். சில நேரம் ஒரு கிழமைக்கு இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு மாதம் கூடி போனால் இருக்கலாம். ஆனா அதன் பிறகாக பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்பக்கூடும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோல் எப்ப எங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இல்லாமல் இருக்கும் பொழுது நாங்கள் பாவத்தை விட்டு விலக முடியாது. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு இயேசுக்கு முன்னால் நான் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும் அது. நான் இயேசு சர்ச்சுக்கு வந்து இயேசுக்கு அறிமுகப்பட்ட பிறகு கூட ஒரு 6 மாசம் இல்லைன்னா 1 இயருக்குள்ள நான் உடைக்கப்பட்டேன். அந்த உடைக்கப்படுற நேரத்தில் இந்த சிகரெட்டை விடுறதுக்கு நான் மிச்சம் முயற்சி எடுத்தேன். என் முயற்சி எல்லாம் வந்து ஃபெயில் ஆகிச்சு. காரணம் வந்து நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இதை விட்டுட்டு வாரேன் ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க ஆண்டவரே, நான் இதை விடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என் சுய பலத்தில் நான் விட பார்த்தேன். ஆனால் எவ்ரி டைம் ஐ ஃபெயில்டு. ஏன்னு சொன்னால் எந்த ஸ்ட்ரென்த்தில் நான் ரிலை பண்ணேன். ஆனால் ஒரு நாள் வந்தது, நான் சொன்னேன், அழுது என்னை அர்ப்பணிச்சு, நாங்கள் பேசுகிற மாதிரி நான் உடைக்கப்பட்டு நான் அர்ப்பணிச்சு சொன்னேன், என்னையால முடியாத ஆண்டவரே, நான் இதோ உங்களுக்கு தாரேன்ப்பா, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் அழுதேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அழுது புரண்டு நான் சொன்னேன், எடுத்துக்கொள்ளுங்க, என்னையால முடியாது ஆனா உங்களால முடியும் அப்பா என்று சொல்லி என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவரோட கருத்துல கொடுத்த பிரியமானவர்களே. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு கிரேவிங்ஸ் என்ற வாழ்க்கையில இல்லை. அருமையான சாட்சி இல்லையா? அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலும் கூட நீங்க என்ன பாவ பழக்கத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். பாவியை அவர் நேசிக்கிறார், பாவத்தை அவர் வெறுக்கிறார். ஆனா உங்களுக்கு முடிவு வேணுமா, வெற்றி வேணுமா, அழாதீங்க, கர்த்தர் பாதத்துல அர்ப்பணிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உம்மால் கூடும், எல்லாம் கூடும் ஆண்டவரே, இதோ என்னை தருகிறேன் அப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது அதிசயம், அற்புதம், விடுதலை உங்களை தேடி வரும் அந்த ஏரியாவில். ஆமென். நீங்க சொன்னபடி அந்த வார்த்தை பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தில் இருந்து 14 வரை, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு புத்திரராய் இருக்கிறார்களாம். ஆவியினால நடத்தப்படுறேன்னு சொல்றேன். அநேக சொல்லுவாங்க அந்நிய பாஷை பேசினா தான் ஆவியானவர் இருப்பார் என்று. கண்டிப்பா அப்படி இல்லை. அந்நிய பாஷைன்னு சொல்றது தேவன் கொடுக்கிற ஒரு வரம். That doesn't mean the Holy Spirit is not with you if you're not speaking in tongues. டங்ஸால நாங்க பேசுறவங்க இல்லைன்னு சொன்னா அது வந்து தேவன் வந்து எங்களோட இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. ஸோ பரிசுத்த ஆவியானவர் எப்போ நாங்கள் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அதன் பிறகாக ஞான ஸ்நானத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்கிறோம், அது கீழ்ப்படுதலை நாங்கள் செய்கிறோம், கர்த்தரோடு கூட நடக்கும் பொழுது ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகிறார். ஸோ கர்த்தர் சொல்லுகிறார், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அவர் என்ன சொல்லுகிறார், மாம்சத்தின்படி பிழைத்தால் எங்களால் முடியும், எங்களுக்கு எல்லாம் ஏழும்னு சொல்லி நாங்கள் செய்வோமா இருந்தால் நான் சொன்னபடியே நாங்கள் என்ன நடக்க போகிறது, அந்த இடத்துல அந்த காரியம் ஒரு சில காலங்களுக்கு மாத்திரம்தான் அது காணப்படும். ஆனால் ஆவியினாலே நடத்தப்படுகிற மனுஷன் தேவனுக்கு பிள்ளைகளா இருப்பாங்க. தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கும் பொழுது என்ன நடக்கும், அவர் எங்களுக்கு அதுல எல்லாத்துல இருந்தும் மேல வாரத்திற்குரிய பலனை அவர் தருவார். தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் பிதாவா இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட பிள்ளைகள். அவருடைய ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் அல்ல, 1 லிட்டர் ரத்தம், 2 லிட்டர் ரத்தம் அப்படி அல்ல. ரத்தத்தை அவர் வந்து தன்னுடைய சரீரத்திலிருந்து கடைசியாக ஒரு மனிதனுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் எடுக்கப்பட்டதன் பின்பதாக தண்ணீர் தான் இருக்கும். இயேசுட விழா எலும்புல குத்தும் பொழுது கடைசியாக என்ன புறப்பட்டது, தண்ணீர். சோ அத சொல்றது அவருடைய உடம்புல அதுக்கு மேலாக ரத்தம் இல்ல ரத்தத்தை எங்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாசத்தை நீங்க உங்களோட வாழ்க்கையில நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பாவத்தின் ஒரு பாதையிலே போய்கொண்டிருக்கலாம்.
அல்லது பிரச்சனையை குறித்து ரொம்பவும் கலங்கி இருக்கலாம். இல்லாட்டி உங்களுடைய நோய்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இல்லாட்டி கடன் தொல்லைகளை நினைத்து, நோய்களை நினைத்து, பிரச்சனை இப்படி கலங்கி கொண்டிருக்கலாம். ஏகப்பட்ட காரியங்களை நினைத்து நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க நினைத்து பாருங்களுடைய தழும்புகளினால இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பாவத்தின் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஒரு கொஞ்சம் நேரம் நினைச்சு பாருங்க, நான் இவ்வளவு பாவங்கள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேனே, அவர் எனக்காக காட்டின பாசம் எப்படிப்பட்டது. எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் அதை நினைத்து பாருங்க. ஏசப்பா, நீங்க எனக்காக எவ்வளவு நேசிச்சிருக்கிறீங்க. சிலவர்கள் இன்றைக்கு நாங்க ஒரு கொடூரங்கள் நடக்கும் பொழுது, அல்லது ஒரு பாவத்தின் பாதையில போகும் பொழுது, இல்லாட்டி பிரச்சனையின் பாதையில போகும் பொழுது, அநேகர் நாங்கள் இன்றைக்கு தற்கொலைக்கு ஊடாக அல்லது எங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து விட்டு மனநிலைமை பாதிக்கப்பட்டு இப்படியான சூழ்நிலைகளிலே நாங்கள் தள்ளப்பட்டு விடுகிறோம். ஆனா அந்த கொஞ்ச நேரத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன நேசிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் எங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துவார். நான் தனிமையாக இல்லைன்றத கர்த்தர் இன்றைக்கு உங்களோட கூட பேசுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நீ தனிமையாக இல்லை. மகனே, நீ தனிமையாக இல்லை. நீ இவ்வளவு காலமும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை, நான் எல்லாருடைய சிரித்து கதைத்து விட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பும் பொழுது நான் தனிமைப்பட்டவனாகத்தான் காணப்படுறேன், தனிமைப்பட்டவளாகத்தான் காணப்படுறேன், என் வாழ்க்கையில யாருமே இல்லையே, எனக்கு எல்லாவற்றையும் ஷேர் பண்றதுக்குன்னு ஒரு விசுவாசமான நபர் இல்லையே என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆனா தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, நான் உனக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன். அவர் உங்களோடு கூட சதா காலமும் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆனபடியினாலே கலங்காதே, திகையாதே. அவர் சொல்லுகிறார், எழும்பி நீ புறப்படு, ஆண்டவரிடத்துல நீ மனம் திரும்பு, நீ செய்து வந்த இவ்வளவு காலமும் நீ செய்து வந்த அந்த தவறான காரியங்களை விட்டு நீ மனம் திரும்பும் பட்சத்துல நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன், நான் உன்னை குணப்படுத்துவேன், நான் உன்னை குணப்படுத்துவேன், நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் என்று கர்த்தர் தேவன் உங்களோடு கூட இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல நீங்கள் எங்க இருந்தாலும் நீங்க மனம் திரும்புதலை பாருங்க. என் வாழ்க்கையில எழுப்புதல் வேண்டுமா, நான் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மா பாவிய என்னையும் உம் அன்பால் அணைத்தீரே, இயேசு ராஜா நன்றி. உம் திட்டம் நிறைவேற உம் இரத்தம் தந்தீரே, என் இயேசு ராஜா நன்றி. அல்லேலூயா. அவர் மகா ரத்தம் உங்களுக்குமா எனக்குமா கர்த்தர் சிந்திருக்கிறார் இல்லையா? அவர் எவ்வளவு பாவம் நாங்க செய்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் எங்களை நேசிக்கிற தெய்வம், எங்களை அழைக்கிற தெய்வம். ஆமென். அவர் புறம்பே தள்ள மாட்டார். அவர் அண்டை எல்லாத்தையும் அர்ப்பணித்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாள்ல இருந்து எனக்கு உங்களோட ஆவியானவர் வேணும். இந்த ஆவியானவர் இல்லாவிட்டால் நாங்கள் தேவ பிள்ளைகள் இல்லை அப்பா. இந்த ஆவியானவரை எனக்குள்ள தாங்கப்பா, நான் மாறணும், நான் கனி கொடுக்கணும், உங்களை போல மாறணும் ஏசப்பான்னு சொல்லி இதே உங்களோட வாஞ்சியா இருக்கணும். ஆமென். பணம் தேவையில்ல, வசதி தேவையில்ல, இந்த உலகம் தேவையில்ல, நண்பர்கள் தேவையில்ல. இயேசு இருந்தா அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு தருவார். நீங்களா இதுகள் பின்னால தேடி ஓடி போக தேவையில்லை, உங்களை நோகடித்துக் கொள்ள தேவையில்லை. ஏன்னா நாங்க இயேசு இல்லாம இன்றைக்கு அநேகர் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, எனக்கு நான் எல்லாரும் இருக்கிறாங்க, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, எனக்கு தேவைகளை சந்திப்பதற்கு என்னிடத்துல பணம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் தேவையில்லை, என்னுடைய படிப்பு எனக்கு கல்வி எனக்கு ஞானமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் இருக்கும் பொழுதுதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு வாழ்க்கையில ஒரு அர்த்தம். ஆவியானவர் வரும் பொழுது
உங்கள் வாழ்க்கையில பிரகாசம் வருகிறது. Hallelujah. ஆவியானவர் வரும் பொழுது உங்களை பார்த்து உங்களை சூழ்ந்திருக்கிற நண்பர்கள், உங்களை பார்த்து உங்களை சூழ்ந்திருக்கிற உறவினர்கள் கூட ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில செயல்படுவதை கண்டு அந்த ரட்சிப்பின் வழியை அவர்களுக்கு உணர்த்துவதற்கு அது ஒரு நல்ல ஒரு அமைவாக அமைகிறது. கர்த்தர் உங்களை நோக்கி நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதான் அந்த பாடல்ல பார்த்தோமா, பாவியாம் என்னையும் உம் அன்பால் அணைத்தீரே, உம் திட்டம் செய்ய, உங்களோட சித்தத்தை செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு அவருடைய பாதத்துல நாங்க இந்த நாள்ல நாங்க அர்ப்பணிப்போம். ஆமென். சோ இன்னைக்கு பார்த்தது அர்ப்பணிக்கிறது இல்லையா? தேவன்ட்டு அர்ப்பணிக்கும் பொழுது அது என்ன பெரிய பாவமா இருந்தாலும் கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாங்கள் முழுமையாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அந்த முழுமை, இந்த பெர்ஃபெக்ட்னஸ் அல்ல, பெர்ஃபெக்ட்னஸ்ன்னு சொல்லலாம், பட் ஹோலினஸ் என்று சொல்றது பெட்டர் வேர்ட். பரிசுத்தம் இல்லாமல் எவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நான் அன்போடு உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ற காரியம் நீங்க ஆதி அன்புக்கு வாங்க. சபைக்கு போறனால நீங்க முழுமையாக முடியாது. பைபிளை வாசிக்கிறது மட்டும்னால முழுமையாக முடியாது. கீழ்ப்படிய வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளை சொல்கிறேன். நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர், இப்போ எங்கிட்ட சொல்லுமே தெரிஞ்சவங்களோ யாரோ அவங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யணும்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோன்னா நாங்கள் இருக்கிற வஸ்திரம் அங்கே போட முடியாது. அவங்க எங்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுப்பாங்க. அதை கொடுத்தோன்னே சைன் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன அங்க ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கிற டாக்டர்ஸோட சண்டை பிடிக்க போறீங்களா? இல்ல ஊசி குத்தேலாம், இது செய்யலாம், இதை காட்ட மாட்டேன், இதை தர மாட்டேன். அப்படியே சரண்டர் இல்லையா? டாக்டர் தான் தெய்வம் மாதிரி நீங்க எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துருவீங்க. பரிசுத்த ஆவியானவரும் ஒரு டாக்டர் மாதிரி தான். டாக்டர் ஆப்ரேட் பண்றதுக்கு நீங்க முதலாவது அர்ப்பணிக்கணும். உங்களோட வாழ்க்கையை, உங்களோட பிள்ளைகளை, உங்களோட குறைகளை, உங்களோட நோய்களை, உங்களோட பிரச்சனையை எல்லாம் அர்ப்பணிங்க அவரோட பாதத்துல கொடுத்துட்டு, இதாங்க என்னை தருகிறேன்னு சொல்லி அந்த அர்ப்பணிப்புல பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆப்ரேட் பண்றதுக்கு வசதியா இருக்கு. ஸோ இன்றையிலிருந்து உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிங்க. நாங்க சேர்ந்து ஜெபிப்போம். நெக்ஸ்ட் வீக்ல நாங்க என்ன பார்க்க போறோம்? நாங்கள் இன்னும் 3 காரியங்களை குறித்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக்ல இன்னும் 3 காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பார்க்க போறோம். ஆவலோடு நீங்க காத்திருந்து நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். அநேகர் நீங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப் மூலமா உங்களோட மெசேஜ் விண்ணப்பங்களை கொடுத்திருந்தீங்க. அதே போல அநேகர் சாட்சிகளை சொல்லியிருந்தீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பண்ணும் காரியங்களை குறித்து தேவனுக்கே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆவியானவருடைய வழிநடத்தல் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை செய்ய முடியாது. ஸோ கர்த்தருக்கே எல்லா துதிகன மகிமையும் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். அது மூலமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண இல்லாட்டி எங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களோட ஜெபங்களை வாட்ஸ்அப்புக்கு நீங்க அனுப்பலாம். கண்டிப்பா நான் உங்களுக்காக ஜெபிப்போம். நாங்க 2 பேரும் உங்களோட சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க, எங்களோட தொடர்பு வச்சு கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியம் உங்களோட வாழ்க்கையில செய்வார். Until next week, we'll meet you again. God bless you. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.